வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். இந்த கிளாஸில் நம்ம வந்துட்டு ப்ரஷஸோட கேட்டகரி இந்த செஷன், அதாவது கேட்டகரியில் நம்ம வந்துட்டு லாஸ்ட் கிளாஸ் பார்க்க போகிறோம். அதாவது இமேஜ் ப்ரஷ், இமேஜை வச்சு எப்படி பண்ணலாங்கிறத இமேஜ் ப்ரஷ் மூலமாக பண்ண போகிறோம். இமேஜ் ப்ரஷ். ஸோ இந்த ப்ரஷ்ஷில் வந்துட்டு இது ஆக்சுவலாக செப்பரேட்டாக ஒரு ஆப்ஷன்லாம் கிடையாது, இது ஒரு மெத்தடு. ஸோ அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். இமேஜ் ப்ரஷ்ஷுங்கிறது இமேஜை வச்சு நம்ம ப்ரஷ் பண்ண போகிறோம், அது ஒரு மெத்தடு. அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற இமேஜ் பார்த்திங்கன்னா இந்த 3 இமேஜ் தான். செயினோட எண்டு, செயினுக்கு நடுவில் இருக்கிறது, அப்புறம் முடி மாதிரியான சில இமேஜஸ்ஸு. ஸோ இப்போ இந்த 3 இமேஜஸையும் தூக்கி வந்து இல்லுஸ்ட்ரேட்டரில் வந்துட்டு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதோட சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, ஸோ நான் சின்னது பண்ணிக்கிறேன். ஓகே, சின்னது பண்ணிட்டேன். இப்போ வந்து சின்னது பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு பீஸு, இது ஒரு பீஸு, இது ஒரு பீஸு. இந்த 3 பீஸை வந்துட்டு நம்ம வழக்கம் போல் ப்ரஷஸ்ஸுங்கிற டேபில் தூக்கி போட்டு ப்ரஷ்ஷை தான் மாற்ற போகிறோம். பட் அதில் ஒரு சில விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், புதுசாக இருக்கும். இமேஜ் ப்ரஷஸில் அதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த கிளாஸ் எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த முடி மாதிரியான இருக்கிற இமேஜ் வந்துட்டு முதல்ல இன்னொன்று சொல்லிக்கிறேன். இது 3மே பிஎன்ஜி தான். இது 3மே பிஎன்ஜி தான், பார்த்துக்கோங்க. பின்னாடி கேப் இருக்குது, இதுலேயும் பின்னாடி கேப் இருக்குது, இதுலேயும் பின்னாடி கேப் இருக்குது செயினுக்கு நடுவில். ஜூம் பண்ணி காட்டுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், முடி தெரியுது அது மேலே. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பிஎன்ஜி தான். ஸோ இதெல்லாம் ஓகே. இப்போ நம்ம இந்த முடியை வந்துட்டு ஃபஸ்ட்டு பண்ணலாம். ப்ரஷஸ் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஓகே, வந்துருச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்ததில் வந்துட்டு இருந்துச்சு இந்த மாதிரி ஸ்கேட்டர். 2வது கிளாஸில் ஸ்கேட்டர் பார்த்தோம், 3வது கிளாஸில் ஆர்ட்டு பார்த்தோம், பிரிஸ்டில் தனியாக பார்த்தோம், பேட்டர்ன் ப்ரஷ்ன்னு 5வது கிளாஸில் பார்த்தோம். ஆனால் இமேஜு காணோம். இப்போ கலிகிராஃபிக் இருக்குது, ஸ்கேட்டர் இருக்குது, ஆர்ட் இருக்குது, பிரிட்டிஷ் இருக்குது, பேட்டர்ன் இருக்குது. 1 2 3 4 5, இங்கேருந்து 1 2 3 4 5. ஆனால் இந்த இமேஜ் வந்துட்டு இங்கே இல்லையேப்பா, என்ன அது புரியலையே அப்படின்னு நினைப்பீங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், இந்த இமேஜ் வந்துட்டு ஒரு மெத்தடு தான். அது வந்து ஸ்கேட்டர்லேயும் பண்ணலாம், ஆர்ட்லேயும் பண்ணலாம், பேட்டர்ன்லேயும் பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறது எதுனா ஆர்ட்டு தான் ஃபஸ்ட்டு நான் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த ஆர்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்குறேன். அச்சோ, ஆர்ட் பேட்டர்ன் அண்ட் ஸ்கேட்டர் ப்ரஷ் cannot contain linked images, please use the embed image instant. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஆர்ட் ஆகட்டும், பேட்டர்ன் ஆகட்டும், ஸ்கேட்டர் ஆகட்டும், இதில் எந்த ப்ரஷ்ஷை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாலும், அதாவது இதை நான் தூக்கி போடும் போது ஸ்கேட்டர், ஆர்ட், பேட்டர்ன், இதில் மூணில் இதுன்னு இல்லை, எதை நான் செலக்ட் பண்ணாலும் எனக்கு வந்து இந்த மெசேஜ் தான் வரும். ஸோ எதனாலனா cannot contain linked images. இதை நல்லா பார்த்துக்கோங்க. யாருக்காவது எரர் வந்துச்சுன்னா பயப்படாமல் இந்த கிளாஸ் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். cannot contain linked image, அதாவது லிங்க்டு இமேஜாக இருக்கிறத எடுத்துக்க மாட்டாங்களாம். ப்ளீஸ் யூஸ் அண்ட் எம்பெடட் இமேஜ் அப்படிங்கிறாங்க. ஸோ நல்லா இந்த வேர்டை பார்த்துக்கோங்க. லிங்க்டு இமேஜ், எம்பெடட் இமேஜ், அது எங்கே இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ நம்ம தூக்கி போட்ட இமேஜை எடுத்துக்க மாட்டாங்களாம், அதை வந்துட்டு லிங்க்டுலேருந்து எம்பெடடாக மாற்றணும். அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கலாமா? அந்த ஆப்ஷன் லெஃப்ட் சைடில் இந்த ஏஐக்கு அடோபி இல்லுஸ்ட்ரேட்டருக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்கும். ஆனால் அங்கே எதுவுமே இல்லையே, நோ செலெக்ஷன் வருது. அப்படின்னா செலக்ட் பண்ணுங்கோ. இந்த முடியை நான் செலக்ட் பண்ணுறேன். முடியை கிளிக் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்களா லிங்க்டு ஃபைல் அப்படின்னு வந்துருச்சு. நம்ம என்ன சொன்னால லிங்க்டு இமேஜஸ், எம்பெடட் இமேஜஸ். ஸோ இதுதான் லிங்க்டு இமேஜஸ். இதை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல இந்த பாயிண்ட் வரும், அந்த இது கிளிக் பண்ணி இழுத்திங்கன்னா என்னென்ன இமேஜ்லாம் இந்த ஃபைலில் லிங்க் ஆகிருக்குங்கிறதான் லிங்க்டு ஃபைலு. ஸோ இதை கிளிக் பண்ணால் தெரியும், இது வந்து பிஎன்ஜி எல்லாமே பிஎன்ஜி. ஸோ எல்லாமே பிஎன்ஜியா. ஸோ இப்போ நான் இது எல்லாமே பிஎன்ஜி தான். எல்லாமே நான் எதை தூக்கி போட்டாலும் எனக்கு வராது. இங்கே பாருங்கள், இதை நான் செலக்ட் பண்ணாலும் எனக்கு அதே தான் காட்டும், ஏன்னா எனக்கு பிஎன்ஜி. ஸோ நான் இந்த 3 இமேஜையுமே நான் வந்து எம்பெடடாக மாற்றணும். ஏதோ ஒரு ஃபைல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா லிங்க்டு இமேஜ் உள்ளே போகணும். அதுக்கப்புறம் அங்கே வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடில் இந்த மாதிரி குட்டியூண்டு ஒன்று இருக்கும். அதாவது இந்த 3ஐயும் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதே டேப்பில் அதே பாப்அப்
அதே பாப்பப்பில் இந்த 3 கோடை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்க, எம்பேட் இமேஜஸ் அங்கே நீங்கள் பார்த்தீங்களா, அதே தான். இப்போ ஒரு கிளிக் பண்ணுறேன், அவ்வளோதான். ஒரு கிளிக் பண்ணிவிட்டேன். இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஐக்கான் மாதிரி வந்துருச்சு. இந்த ஐக்கான் வந்துருச்சுனாலே நீங்கள் வேலை முடிஞ்சிச்சு, எம்பெடடாக ஆக்கியாச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணி அதை மறைச்சிட்டேன். இப்போ இந்த 3 இமேஜில் வந்துட்டு நீங்கள் எதை வேணாலும் கிளிக் பண்ணி உள்ளே தூக்கி போடுங்கோ. இப்போ நான் முடிய தூக்கி உள்ளே போடுறேன். ஆர்ட்டில் முதல்ல ஆரம்பிப்போம் கலகலையா. எப்படி வந்துருச்சுல்ல ஆர்ட்டு ப்ரஷ்ஷு. ஸோ இப்போ நான் பண்ணினதை வரைக்கும் நான் என்ன பண்ணேன், அது என்ன எரர் காட்டுச்சு, அதை எங்கே நான் போய் மாற்றினேங்கிறது தான் இந்த இமேஜ் ப்ரஷ்ஷில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒன்று. ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்தது தான் ஆர்ட் ப்ரஷ். இதில் இருக்கிற செட்டிங் அப்படியே இருக்கட்டும், ஓகே கொடுக்குறேன். இந்த முடி இமேஜை வச்சு என்ன பண்ணுவாங்கங்கிறது தான் இமேஜ் ப்ரஷ்ஷு. முதல்ல இதெல்லாம் மேலே தூக்கி வச்சுக்கலாம். ஓகே, அந்த முடியை வச்சு நான் வழக்கம் போல் பெயிண்ட் ப்ரஷ்ஷை வச்சு பண்ணலாமேங்கோ. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வேறு லெவலில் இருக்கா முடி. ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் அப் போடுவோமா. ஸோ இப்போ நான் வந்து தலைமுடி வரைய போகிறேன். இந்த ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்க, இதோட ஸ்கேலிங் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ ஸ்கேலிங் வந்து டபுள் கிளிக் பண்ணி கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு அப்ளை கொடுக்க போகிறேன். எப்படி இந்த இடத்துல ஏன் சொட்டையாக இருக்குன்னா, மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கம்மியான வெளிச்சங்கள் இருக்கின்றன. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, அதுக்கேற்ற மாதிரி ப்ரஷ்ஷை கொண்டு வந்திருக்கணும். ஸோ ஓகே, உங்களுக்கு இப்போவே புரிஞ்சிருக்கும். இதில் வச்சு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த முகரக்கட்டையை அப்படியே சின்னதாக்கி விட்டு இந்த மூஞ்சியும் திருன்னு முழிக்குதுப்பா. தூக்கி ஒரு வாரமாக வச்சுருவோம். தூக்கி இந்தா இதை வந்துட்டு சாப்பிட்ரு, வாயில் வச்சுக்கோ. இது என்ன தாடி மாதிரி இருக்குது. சூப்பருப்பா சூப்பரு. கேர்ள் மாதிரி பண்ணலான்னா பாய் வந்துடுச்சு. சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தலை பண்ணணும்ல, இந்த தலையில் வந்து ஹேர் பண்ணணும்ல, அது வந்து ஒரு இமேஜ் ப்ரஷ்ஷில் அது ஒரு மெத்தடு. ஸோ இப்போ செகண்ட் மெத்தடு நான் சொல்கிறேன். இந்த 2 மெத்தடை வச்சு தான் மோஸ்ட்லி இமேஜை வச்சு யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷஸ்லாம் பண்ணுவாங்க. இப்போ இந்த செயின் இமேஜ் வச்சு எப்படி நம்ம ப்ரஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த செயின் இருக்குல்ல, இந்த செயினை தூக்கி உள்ளே போடுறேன். இது என்னால் பண்ண முடியும். ஸோ ஸ்கேட்டர் ஆர்ட்டு வேணாம், பேட்டர்ன் பண்ண போகிறேன். லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம் பேட்டர்ன்ஸ். ஸோ அந்த அவுட்லைனு பெரிய லாங்காக வரும், அதாவது ரிப்பீட்டட் ஆகும். ஸோ அதெல்லாம் ரிப்பீட்ஸ் ஆகும். இந்த செயின் வந்து ரிப்பீட் ஆகிட்டே போகும், அதுதான் பேட்டர்னு. ஸோ அந்த பேட்டர்னை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு பாருங்கோ. இப்போதைக்கு நான் அப்படியே ஓகே கொடுக்குறேன். ஏன்னா அது எப்படி வருதுன்னு நான் கண்கூட பார்க்க வேண்டும். ப்ரஷ்ஷு செலக்டில் இருக்கா? செலக்டில் இருக்குது. ஓகே, வணக்கம் நண்பா. எப்படி தங்க செயினில் வணக்கம் நண்பா போட்டிருக்கோம், தங்க செயினில். ஆனால் இங்கே என்னப்பா ஒரு பீஸை காணோம். அப்படிலாம் போகக்கூடாது, ப்ரஷ்ஷுக்கு ஓடு. ஓகே, இந்த 3வது பார்ட்டில் வரதை செலக்ட் பண்ணால் வரும்னு நினைக்கிறேன். இப்போது பார்ப்போமா ப்ரீவியூவில். அப்ளை. எப்படி வந்துருச்சுல்ல, எப்படி வணக்கம் நண்பால் ஒரு பீஸை காணோம்னா விடுவோமா? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஏதோ ஒரு கோடு போட்டிருக்கானுங்கப்பா, ஒரு கோடை போட்டிருக்கானுங்க. இங்கே பாருங்கள் ஒரு கோடு. அதாவது இந்த கோடெலாம் என்னென்னா ஜாயிண்ட்டு தான், ஒன்றும் இல்லைங்க, ஜாயிண்ட்டு மட்டும்தான். இங்கே ஒரு ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள். ஸோ ஒழுங்காக செயினை வெல்டு வைக்காமல் விட்டுட்டான் பைபிளில். இங்கே பாருங்கள், இந்த இமேஜ் ஏன் அந்த மாதிரி வருதுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்டில் பாருங்கள், ரெண்டும் சமமாக இருக்கணும்.
அதே மாதிரி எண்டிங் பாயிண்ட்லேயும் ரெண்டுமே சமமாக இருக்கணும். இது ரெண்டும் மேட்ச் ஆகணும். அதாவது இந்த எண்டிங் பாயிண்ட்டு இதோட டச் ஆகிறது எதுனா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். சப்போஸ் இங்கே வந்துட்டு கலர் எதுவும் மேட்ச் ஆகலை, இல்லை நடுவில் ஏதாச்சும் சின்னதாக கேப் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த சின்ன கேப்பு தான் இந்த வெல்டிங் கேப்ஸ். அதாவது இந்த செயின் பார்த்திங்கன்னா மெர்ஜ் ஆகலை, ஏன்னா இதோட பீஸ் வந்துட்டு அந்த மாதிரி இது சரியாக இல்லை, இதோட ஜாயிண்ட் வந்து சரியாக கொடுக்கல. அந்த ஜாயிண்ட்டு சரியாக கொடுக்கலங்கிறனால தான். ஸோ இதை எப்படி பண்ணுறதுனா, நீங்கள் இந்த பீஸை ஒழுங்காக பண்ணிட்டீங்கன்னா, இந்த பீஸ் நீங்கள் ஒழுங்காக பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட் அது தெரியக்கூடாது, எனக்கு மறைச்சா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கேல் வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க, அப்ளை கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஸோ கொஞ்சம் சின்னதாகிடுச்சு, மற்றபடி ஒன்றும் இல்லை. கொஞ்சம் சின்னதானால ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது, நீங்கள் பண்ணுறது தான். எப்படி போட்டிங்கனாலும் செயின் வருவாப்பில். எப்படி இதுதாங்க இமேஜை வச்சு அருமையான செயல்கள் செய்யக்கூடிய திறன்கள். இப்போ வந்து இன்னொன்று காட்டுறேன். இந்த இது பார்த்தீங்கன்னா ஆறு மாதிரி இருக்குது. இந்த ஆறு மாதிரி இருக்கிறதுல வந்துட்டு ஸ்டார்டிங் எண்டிங் நம்மளுக்கு தேவைப்படுது, அதுக்கு தான் இது வச்சுருக்கேன். ஸோ இந்த இதை தூக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆக்சுவலாக எங்கே வரணும்னா, இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், இதுதான் எண்டிங் பாயிண்ட். அது உங்களுக்கு புரியணுன்னா டபுள் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இது பாருங்கள், இந்த இது தான் பாருங்கள் லாஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டு ரெண்டு தான். இங்கே பாருங்கள் எண்டிங் பாயிண்ட்டு, இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இப்போ நான் இதை தூக்கிட்டு போய் உள்ளே விடுறேன். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் கரெக்டாக போட முடியல, போட்டால் எனக்கு நியூவாக தான் வருது. அப்படின்னா என்ன பண்ணணுன்னா, நீங்கள் இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணும் போது உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களோட கீபோர்டில் ஆல்ட் அமுக்குனிங்கன்னா அங்கே பாருங்கள் பாக்ஸாக வரும். ஸோ எந்த பாக்ஸில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறீங்கிறத உங்களுக்கு காட்டும். எனக்கு இப்போது இந்த பாக்ஸை நான் சூஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா வந்துருச்சு. இப்போ அப்படியே ஓகே கொடுக்குறேன் பாருங்க. அப்ளை கமான் காட்டுங்கோ எப்படி இருக்குதுன்ட்டு. இப்படிலாம் லோட் ஆகக்கூடாது. வந்துருச்சு இங்கே பார்த்தீங்களா வந்துருச்சு. சு நகையோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த இடத்துல வந்துருச்சு. இப்போ நான் இதை வந்துட்டு என்ன வேணாலும் வரையலாம். ஸ்டார்டிங் பாயிண்டில் நகை தான் இருக்கும். எப்படி சரி ஓகே. இப்போ எண்டிங் பாயிண்ட்ஸ் வைக்கணும். எண்டிங் பாயிண்ட்ஸ்னால் அதே மாதிரி ஆல்ட் அமுக்கி தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்ன ஆகும்னு பிரச்சனை பாருங்கள். இது வந்துட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தப்பாக இருக்குது. இந்த இடத்துல அப்போனா அதை நான் ரொட்டேட் பண்ணணும். ஒன்றும் இல்லை, இதே பீஸ் தான். அப்படியே கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணுங்கள், ஷிஃப்ட் அமுக்கிக்கிட்டு உங்களுக்கு தலைகீழாக மாறிக்கும். ஷிஃப்ட் அமுக்கிட்டு பண்ணிங்கன்னா. ஸோ இப்போ வந்துட்டு ஷிஃப்ட் அமுக்கிட்டு பண்ணியாச்சு. இந்த இடத்துல வச்சு பாருங்கள், வேணால் கரெக்டாக தான் இருக்கும். அப்படியே தூக்கிட்டு வாங்க, ஆல்ட் அமுக்கிக்கோங்க, இந்த இடத்துல வச்சுருங்க. திரும்ப இந்த ஆப்ஷன் வரும், அப்படியே ஓகே கொடுத்துருங்க. அப்படியே ஓகே கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துருங்கோ. எப்படி இங்கேயும் வந்துருச்சுல்ல, இங்கே பார்த்தீங்களோ செயின் ரெடி ஆயிருச்சோய். அப்படியே கழுத்தில் போட்டு விட்ருவோம். ஓகே, இப்போ செயினை வரைவோம். செயின் ரெடி. இது அப்படியே கழுத்தில் போட்டு விடுங்க. இது அப்படியே கேவலமாக இருக்குது. மறுபடியும் போடுவோம். செயின் கழுத்தில் போட்டாச்சு. ரவுடி ரங்கா வந்துட்டாங்கோ. ஆனால் பின்னான்னு தெரியவில்லை. சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட். வணக்கம் நண்பா. எப்படி எல்லாம் நெருக்கிட்டு வருது. ஏன் வருதுன்னா அப்படி போடக்கூடாது. அப்படி போட்டால் அப்படி தான் வரும். நீங்கள் இதை ரவுண்டு கூட போடலாம், பார்க்குறீங்களா? இது அப்படியே செலக்ட் பண்ணியாச்சு. ஆனால் எங்கேப்பா ஸ்டார்டிங் எண்டிங் காணோம்? ஏன் வரலன்னா ரவுண்டுக்கு ஸ்டார்டிங் எண்டிங் கிடையாது. நடுவில் இருக்கிற இந்த ஃபேஸ் மட்டும்தான் வரும்.
தொடக்கமோ முடிவோ ரவுண்டுக்கு கிடையாது. ஆகையினால் இதுக்கு ஸ்டார்டிங் எண்டிங்ஸ் வராது. ஆனால் பார்க்க நல்லா இருக்குல்ல, வேறு லெவலில் இருக்குல்ல. என்ன ஷேப் பண்ணாலும் போடலாம். எப்படி ஸ்டாரு உள்ளார போடுவோம். ஸ்டாரு அட்டகாசம், 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 வேற லெவல் அட்டகாசம். இதுதான் போலீஸ் பேட்ச். போலீஸ் பேட்ச் இவங்களுக்கு தான் அந்த போலீஸ் பேட்ச். ஓகே, அதை வந்துட்டு இந்த இடத்துல வச்சுருவோம். எப்படி ஒரு வழியா தலைமுடியும் செயினும் ரெடி பண்ணி இந்த இமேஜ் ப்ரஷ்ஷை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹேருக்கு என்ன இமேஜ் வேணாலும் போட்டு சலார்னு இழுத்து விடுங்க. அதே மாதிரி இந்த செயினுக்கும் பார்த்தீங்கன்னா இதுன்னு இல்லை, என்ன வேணாலும் போடலாம். நான் போன கிளாஸில் சொன்ன மாதிரி ரயில் பொட்டி கூட போடலாம். ரயில் பொட்டி போட்டு ஸ்டார்டிங் பொட்டி எண்டிங் பொட்டி போட்டு அப்படியே ரயில் பொட்டி இழுத்திங்கன்னா ரயில் பொட்டி வந்துடும். ஸோ இதை வச்சு வேறு லெவலில் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, பாம்போட உடம்பு, தலை, வால், ஸோ அது மாதிரி நீங்கள் பாம்பு, புழுவு, என்னென்னா உங்களுக்கு மைண்டில் வருதோ எல்லாமே போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட்டு கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணுங்கள், அதை அப்படியே கட் பண்ணுங்கள், 3 இமேஜை செப்பரேட் பண்ணுங்கள். சும்மா சல்லு புல்லுன்னு வரைஞ்சிட்டு போயினே இருங்க, உங்களுக்கு அற்புதமாக செயல்கள் கிடைக்கும். ஸோ இதுதாங்க இமேஜ் ப்ரஷ். உங்களுக்கு வந்துட்டு இந்த சாப்டர் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இமேஜ் ப்ரஷ் முடிஞ்சிருச்சு. ப்ரஷ்ஷஸில் எல்லாமே முடிச்சாச்சு. ஆக்சுவலி அடுத்த ஒரு சாப்டர் வருது, அது ஃபுல்லாகவே இந்த இமேஜை பற்றி தான். ஸோ அதை நாம் என்னங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.